ஆமே. ஒன்னு 4 பேர் ஒரு வழியில நடக்க சொல்லிட்டு வந்து ஏமாத்திட்டாங்க. அதே மாதிரி இவரும் ஒன்னு ஒரு வழியில கொண்டு வந்துட்டு சாரின்னு சொல்லிட்டு உன்னை கைவிடுகிற தேவன் கிடையாது. உன்னை நடக்க வச்சிருக்கிறார். உன் கண்களை கொண்டு அதை காண பண்ணுவார். உங்களை நடக்க வைத்திருக்கிறார் என்றால் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசித்து சொல்ல முடியும், இது நான் துவங்கினதல்ல, இது என் கர்த்தர் துவங்கின ஓட்டம். ஆமென். எனவேதான் எபிரேயர் 12 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவங்கினவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. ஆமா, இந்த பாதை எப்படிப்பா நீ ஓடுற, துவக்கம் எப்படி? அவர் துவங்கி விட்டார். ஆமா, அவர் துவங்கி இருக்கிறார், முடிவு வர அவரை பார்த்துட்டு நீ ஓடு. இந்த சைட்ல பாவம் ஒரு ட்ராக்ல ஓடுது, பாரம் ஒரு ட்ராக்ல ஓடுது. இதுல எங்க கால் வச்சாலும் இந்த பாதையில நன்மை பார்க்க முடியாது. ஒரே ஒருத்தரை பார்த்துட்டு கூட யார் வரணும்? இயேசு வரணும். கூட யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். உன் பாதைக்கு முன்னாடி என்ன தெரியும்? இயேசு மட்டும் தெரியும். என் பாதையில இயேசு இருக்கிறது தெரியும்னா எனக்கானதை அவர் வைத்திருக்கிறதை கர்த்தர் காண பண்ணுவார். ஹல்லேலூயா.